அல்லாஹ் கொஞ்சம் கேட்டுறேன் மரண கடிப்பாடும் நீ அண்ணா கேட்கிறேன் வல்ல அல்லாஹ் கிணக்கு நான்கு போய் எங்கா படிச்சு கொண்டு பைக்ல பெட்ரோல் கிடையாது ஓகே உங்க நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி தானே இருக்கீங்க என்ன? ஓகே செக் பண்ணும். இப்போ நம்ம என்ன செய்யணும், முதலாவது உங்களுடைய சப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்க அந்த மூண்டையும் நீங்கள் டேபிள் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ரைட். அப்போ S1 சொல்கிறது முதலாவது சமன்பாடு. ஸோ நான் 3 சமன்பாடையும் உங்களுக்கு விளங்குறதுக்காக இந்த இடத்துல கொண்டு வந்து போடுறேன். ஓகே, முதலாவது சமன்பாட்டை பாருங்கள், 3x. ஸோ எக்ஸுக்கு பதிலாக குணகத்தை கொண்டு வந்து இங்கே போடணும். ஸோ 3. அடுத்து வைட குணகம் 5. அடுத்து செடிட குணகம் 1. S1 முதலாவது சமன்பாட்டில் இருக்குமா இருந்தால் 1 போடணும், அப்படி இல்லாட்டி 0. ஸோ S2 இருக்குதா முதலாவது சமன்பாட்டில்? இல்லை, ஸோ 0. S3யும் இல்லை, 0. ஸோ சொல்யூஷன் 150. அதே மாதிரி சமன்பாடு 2 பிரதிடுவோம். ஸோ S2 வந்து ரெண்டாவது சமன்பாடு. ஸோ எக்ஸ்ட குணகம் 5, வைட குணகம் 3, செடிட குணகம் 2. ஸோ S1 வந்து ரெண்டாவது சமன்பாட்டில் இல்லை, ஸோ அதால் 0. ஏன் பார்த்தீங்கன்னா S1 இல்லை, S2 தான் இருக்குது. ஸோ S2க்காக 1 போடணும், S3 0. ஸோ ஃபைனல் சொல்யூஷன் 100. ஓகேவா? மூன்றாவது சமன்பாடை பிரதிடுவோம். ஸோ மூணாவது சமன்பாடில் எக்ஸ்ட குணகம் 1, வைக்கு 2, செட்டுக்கு 1. ஸோ மூணாவது சமன்பாட்டில் S1ம் இல்லை, S2ம் இல்லை, S3 மட்டும் தான் இருக்குது. ஸோ S3க்கு மட்டும் 1 போடணும். ஸோ ஃபைனல் சொல்யூஷன் 160. ஓகே, இது பாருங்கள், இது விளங்கிட்டான்னு சொல்லி யாருக்கும் இது விளங்காமல் இருக்கா? அதாவது S1, S2, S3ன்னு சொல்கிறது சமன்பாட்டை குறிக்குது. ஸோ நான் 3 சமன்பாட்டையும் என்ன செய்திருக்கேன், டேபிள் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சரியா? ஓகே, இதை நீங்கள் கண்டுபிடிச்ச பிறகு என்ன செய்யணும், இங்கே 2 விஷயம் கண்டுபிடிக்கணும். முதலாவது ZJ வேல்யூன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். ZJ வேல்யூ. அடுத்து CJ மைனஸ் ZJ வேல்யூ. ஸோ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஒரு இருபடி சமன்பாடுகள் செய்கிறது அந்த ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது தானே. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த டேபிள் மெத்தடில் செய்வீங்களா இருந்தால் அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதுதான் இந்த CJ ZJன்னு சொல்கிறது. ஓகேவா? ZJ அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு இங்கே கொடுத்துருக்க CJ நம்பர் எல்லாத்தையும் இதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பரால் பெருக்கணும். பெருக்கிட்டு குமிலேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஸோ கூட்டிட்டு பெருக்கிறது. முதலாவது நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ப்ரெக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க கால்குலேட்டரில். ப்ரெக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 0 அமுத்துங்க. 0 தர 3 ப்ரெக்கெட் போட்டுக்கோங்க. அப்புறம் சக அடையாளம் போடுங்க. மறுபடியும் இன்னொரு ப்ரெக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ 0 தர 5. ஸோ ப்ரெக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு சக. ஸோ இன்னொரு ப்ரெக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ 0 தர 1. ஸோ ப்ரெக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 தான் வரும். ஸோ எல்லா நேரங்கள்லையும் CJ வந்து 3 0 மட்டும் வராது. ஸோ டேபிள் 3வது டேபிள் 4வது டேபிள் போகும்போது உங்களுக்கு இந்த இடத்துல நம்பர்ஸ் வரும். சரியா? ஸோ நம்பர்ஸ் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதை என்ன செஞ்சுருக்கணும், செய்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ZJ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த 0 அதை நீங்கள் 3ஆல் பெருக்கணும். அது ஒரு ப்ரெக்கெட் போட்டு வச்சுக்கோங்க. பிறகு சக. அடுத்து இந்த 0 5ஆல் பெருக்குறீங்க. அது ஒரு ப்ரெக்கெட் போட்டுக்கோங்க. சக 3வது இந்த 0 இந்த 1. ஸோ அதை நீங்கள் பெருக்கணும். ஸோ 3ஐயும் தனித்தனியாக பெருக்கிட்டு அதுடைய கூட்டுத்தொகையை எடுக்கணும். ஸோ அதுதான் ZJ வேல்யூ. சரியா? அப்போ இங்கே வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது.
நீங்கள் எதை பெருக்கினாலுமே ஆன்சர் 0 தான் வரும். ஸோ செகண்ட் டேபிளில் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக விளங்கும். சரியா? அப்போ சொல்யூஷன் வரைக்கும் நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். பாருங்கள், அப்போ எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் வந்து 0. ஓகேவா? அடுத்து என்ன செஞ்சுருக்காங்க? சிஜே மைனஸ் ஹெச்ஜே. அப்போ சிஜே மைனஸ் ஹெச்ஜேன்னு சொன்னால் எது சிஜே? இந்த கொடுத்துருக்காங்களே மேலே, இதுதான் சிஜே. செட்ஜே இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இது செட்ஜே. அப்போ சிஜேலேருந்து என்ன செய்வோம்? செட்ஜேயை கழிப்போம். ஸோ முதல்ல அது மேலே இருக்க 7லேருந்து இந்த 0 கழிப்போம். ஸோ கழிப்பீங்கன்னா இந்த 7. இப்போ 5, 2, 0, 0, 0 வரைக்கும் வரும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு சிஜே இருக்கா இல்லை தானே? ஸோ அதனால் இதை நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. இதை ஒரு பிளாக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அல்லது டேஷ் பண்ணி விட்டிங்கன்னா சரி, அதுக்கு ஆன்சர் வராது. ஓகேவா? ரைட். அப்போ இதோட விளங்கிடுச்சான்னு பாருங்க. ஓகே, டவுட் இருக்குமா இருந்தால் அப்பயே கேட்டுக்கோங்க. சரி, இப்போ நம்ம அடுத்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டோம். ஸோ ஆல்ரெடி படித்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ புதுசாக வந்தவங்களுக்கு கொஞ்சம் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு டவுட் இருக்குமா இருந்தால் எங்கள் செட்டில் தனியாக போட்டு விட்டாலும் நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, இப்போ நம்ம என்னத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் டேபிள் 1. ஓகேவா? மேபி ஒரே டேபிளில் எப்பயுமே சொல்யூஷன் வராது. ஸோ மேபி உங்களுக்கு 2, 3 டேபிள் வரைக்கும் போகணும். அப்போ இங்கே ஒரு கேள்வி ஒன்று வரும் தானே? ஸோ டேபிள் 1 இருக்கும், 2வது டேபிள் நம்ம போகணுமா இல்லையான்னு சொல்லி. ஸோ அந்த டிசிஷன் எடுக்கிற இடத்துக்கு நீங்கள் வருவீங்களா இருந்தால் நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த சிஜே மைனஸ் செட்ஜேயை கவனிக்கணும். ஓகேவா? அப்போ சிஜே மைனஸ் செட்ஜேயில் இருக்க நம்பர்ஸை வச்சு தான் நீங்கள் அதை சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, இன்னைக்கு ஒரு ரூல்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு ரூல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, சிஜே மைனஸ் செட்ஜே நம்பர், அதை நீங்கள் இப்போ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ உச்சப்படுத்தல் மூலமாக சேர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உச்சப்படுத்தல் செய்யும்போது சிஜே மைனஸ் செட்ஜே நம்பர்ஸ் வந்து ஒன்று 0 இருக்கணும் அல்லது நெகட்டிவ் நம்பராக இருக்கணும். பாருங்கள், இங்கேருந்து பூஜ்ஜியங்கள் இருக்குது, இருந்தாலும் நேர் நேர் நம்பர்ஸும் இருக்குது. இங்கே நேர் நம்பர்ஸ் இருக்கக்கூடாது. மறை நம்பர்ஸ் வருமா இருந்தால் நீங்கள் டேபிளை ஸ்டாப் பண்ணலாம். அப்படி இல்லை, நேர் நம்பர்கள் வருது அப்படின்னு சொன்னால், சிஜேலேருந்து செட்ஜே கழிச்சு வர நம்பர்ஸில் ஏதாவது நேர் நம்பர் இருக்குமா இருந்தால் நீங்கள் டேபிளை ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அடுத்தடுத்த டேபிளை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே தான் போகணும். அப்போ முதலாவது ரூல் போட்டுக்கோங்க. சிஜே மைனஸ் செட்ஜே என் மூணு சொல்லியே வரல, சரியா? சிஜே மைனஸ் செட்ஜே என் வந்து எப்பயும் எப்படி இருக்கணும்னு சொன்னால் 0, 0, 0 இருக்கணும் அல்லது மறை நம்பராக இருக்கணும். பூஜ்ஜியமாகவும் இருக்கலாம், மறை நம்பரும் இருக்கலாம். சரியா? 0 மட்டும் தான் இருக்கணும் அல்லது மறை நம்பர் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. 0ம் மறை மிக்ஸ்ட் ஆகி இருக்கலாம். பட் நேர் நம்பர் இருக்கக்கூடாது. அப்படி நேர் நம்பர் இருக்குமா இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகணும். இப்போ சிஜே மைனஸ் செட்ஜே வந்து எப்பயும் 0 அல்லது மறை எண்ணா இருக்கணும் இந்த ரூல் படி. அப்படி இருக்குமா இருந்தால் நீங்கள் டேபிளை ஸ்டாப் பண்ணலாம். ஓகேவா? அது முதலாவது ரூல். ரெண்டாவது ரூல் வந்து அது பெரும்பாலும் எல்லா இடத்துல யூஸ் ஆகாது, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இங்கே இருக்க சொல்யூஷன், இந்த சொல்யூஷனில் இங்கே 0ன்னு சொல்லி வந்திருக்கு தானே? அதாவது இந்த மஞ்சள் கலராக போட்டிருக்கணும் இந்த இடம். இந்த இடத்துல ஏதாவது மறை சொல்யூஷன் உங்களுக்கு வருமா இருந்தால் அந்த டேபிளை அதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அது வராது. மேபி உங்களுக்கு மினிமைசேஷன் செய்யும்போது வரும். சரியா? செய்த கணக்குகள் செய்திருக்கோம். ஸோ நீங்கள் இதை போட்டுக்கோங்க. சொல்யூஷன் பாக்ஸ். சொல்யூஷன் பாக்ஸ்ன்னு சொல்கிறேன், நான் இதை மீன் பண்ணுறேன், இந்த மஞ்சள் கலரை மீன் பண்ணுறேன். சரியா? அது வந்து எப்பயும் மறையாக வந்துருச்சுன்னா, ஸோ மறையன் வருமா இருந்தால் நீங்கள் டேபிளை ஸ்டாப் பண்ணணும். ஓகே, அந்த 2 ரூல் வந்து முக்கியமாக தேவை. இது தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா? ரைட். அப்போ இப்போ பாருங்கள், சிஜே மைனஸ் எட்ஜே வேல்யூ 0 இருக்குது, ஆனால் மறை இன்னும் இல்லை. ஸோ எல்லாமே 0 ஆகலை, மறையும் ஆகலை. ஏன் 3 நேர் இலக்கங்கள் இருக்குது தானே? ஸோ அடுத்த டேபிள் போகணும். அப்போ அடுத்த டேபிள் போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னா அடுத்த டேபிளை ட்ரா பண்ணிடுங்க, வரைஞ்சிருங்க.
ஸோ இது வந்து டேபிள் 2. ஓகே பாருங்க, முதலாவது டேபிளை வரைஞ்சிட்டீங்க. முதலாவது டேபிள்ல இருந்து முதல் டேபிள்ல இருந்து அடுத்த டேபிள் போகணுமா இல்லையான்னு முதல் கண்டுபிடிக்கணும். ஸோ அது 2 ரூல் இருக்கு. அந்த ரூல் அடிப்படையில் நீங்கள் அடுத்த டேபிள் போகணுன்றதை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ அடுத்த டேபிளையும் போட்டுட்டீங்க. ஓகேவா? ரைட். இந்த அடுத்த டேபிளை நீங்கள் ஃபில் பண்ணணுமா இருந்தா, இப்போ முதல் டேபிள் முடிஞ்சு தானே. ஸோ அடுத்த டேபிளை நீங்கள் ஃபில் பண்ணணுமா இருந்தா முதல் டேபிளில் 5 விஷயம் கண்டுபிடிக்கணும். 5 விஷயம் கண்டுபிடிக்கணும். அந்த 5 விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்களால் அடுத்த டேபிளை ஃபில் பண்ண முடியும். சரியா? அதில் முதலாவது, ஸோ ஆல்ரெடி படித்தவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்குன்னு நினைக்கிறேன் சொன்ன விஷயத்தை சொல்கிறதால, அது கீ காலம். அதாவது சிஜே மைனஸ் செட்ஜே வேல்யூவில் இங்கே இருக்க எல்லா நம்பர்ஸ்லையும் மேக்ஸிமம் நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் எது மேக்ஸிமம் நம்பர்? 7 தான் உங்களோட மேக்ஸிமம் நம்பர். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் கீ காலம்னு சொல்லி போடுறேன். ஸோ நீங்கள் கீ காலம்னா யூஸ் பண்ணலாம். ஸோ இஷ்யூ இல்லாதவும் அது வந்து கீ காலம். அப்போ கீ காலம் எது சொல்லுது? சிஜே மைனஸ் செட்ஜே வேல்யூவில் வர மேக்ஸிமம் நம்பர். அப்போ முதலாவது விஷயம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே. கீ காலம் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு S1 S2 S3 நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? செலக்ட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொசீஜர் மாதிரி தான், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல கீ காலம் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்க S1 S2 S3 நான் செலக்ட் பண்ணுறேன். அதாவது 351 நான் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் பென்சிலால் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்போ முதலாவது கீ காலம் கண்டுபிடிச்ச பிறகு உங்களோட S1 S2 S3 ரவுண்ட் போடணும். ரைட். ரவுண்ட் போட்ட பிறகு இங்கே ரேஷியோன்னு ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம் தானே, குளம் ஒன்று. அந்த குளத்துக்கு வாங்க. இந்த குளத்தை ஃபில் பண்ணணும். இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொன்னால், இந்த 150 நீங்கள் பிரிக்கணும் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க அந்த S1ஆல். S1 பெருமானம் என்ன? 3. ஸோ 150 3ஆல் பிரிச்சிங்கன்னா 50. அடுத்து 100 நீங்கள் 2வது இதில் பிரிக்கணும். ஸோ 20. 3வது 160. ஸோ அதை பிரிக்கிறீங்க 1ஆல். அப்போ ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், உங்களோட சொல்யூஷனில் இருக்க அந்த 3 நம்பரையும் நீங்கள் ரவுண்ட் போட்டு வச்சுருக்க அந்த 3 நம்பரால் பிரிக்கணும். சரியா? ரைட். இதை பிரித்ததுக்கு பிறகு இதில் குறைவான நம்பரை செலக்ட் பண்ணணும். ஸோ எப்பயுமே இங்கே ஒரு நோட் ஒன்று வச்சுக்கோங்க. அந்த குறைவான நம்பரை செலக்ட் பண்ணும்போது பாசிட்டிவில் மினிமம் நம்பரை செலக்ட் பண்ணணும். பாசிட்டிவ்னு சொன்னால் என்ன? நேர் நம்பர்ஸில் மினிமம் நம்பரை செலக்ட் பண்ணணும். மைனஸ் வர மாதிரி இருக்கக்கூடாது. பாசிட்டிவ் நம்பர்னு சொன்னால் நேர் நம்பர், 0லேருந்து மேற்பட்ட எல்லா நம்பர்ஸும் பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இதில் பாசிட்டிவ் நம்பர்ஸ் தானே 3மே இருக்குது, நேர் நம்பர். இதில் குறைவான நம்பர் எது? 20. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத ஹைலைட் பண்ணிவிட்டு, இது உங்களுக்கு தேவையில்லை. இதுக்கு பக்கத்தில் இருக்கிறத ஹைலைட் பண்ணிவிட்டு இங்கே என்ன போடுங்க? கீ ரோ. அதாவது ரோ வைஸாக இதுதான் குறைவானதாக இருக்குது. பாருங்க, இந்த ரோ வைஸாக இதுதான் குறைவு, குளம் வைஸாக இது கூட. ஸோ அதால் நான் இங்கே கீ குளம்னு சொல்லி எடுத்தேன். இது ரோ வைஸாக குறைவுனால இதை எடுத்திருக்கேன். சரியா? அப்போ நீங்கள் கீ ரோ எடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த ரோ அப்படியே ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. அதாவது இப்படியே ஒரு வட்டம் போடுங்க அந்த நம்பர்ஸ்க்கு மட்டும். அதாவது 553 20 1 10 100 அதுக்கு மட்டும் ஒரு ரவுண்ட் போடுங்க. ஓகேவா? ஸோ 2வது விஷயமும் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? கீ ரோ. 3வது விஷயம் கீ வேல்யூ. அதாவது பெருசாக ஒன்றும் இல்லை. முதலாவது கீ கோலமும் கீ ரோவும் கட் ஆகிற அந்த இடம் பாருங்கள். அந்த 2 வட்டங்களும் கட் ஆகிற ஒரு இடம் ஒன்று இருக்குது தானே. இந்த 5 கிட்ட 2மே கட் ஆகுது. ஸோ அந்த 5 நம்ம சொல்லுவோம் என்னென்னா கீ வேல்யூன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணிவிட்டு ஒரு க்ரீன் கலரில் போட்டு விட்றேன். ஸோ இந்த 5 வந்து கீ வேல்யூன்னு சொல்கிறது. சரியா? கீ ரோவும் கீ கோலமும் கட் ஆகிற இடம். ஓகே. இன்னும் 2 விஷயங்கள் கண்டுபிடிக்கணும், 4வதும் 5வதும். அதாவது என்னன்னா லீவிங் வேரியபிள், என்டரிங் வேரியபிள். லீவிங் வேரியபிள், என்டரிங் வேரியபிள்.
லீவிங் வேரியபிள் என்டரிங் வேரியபிள். அதாவது ஒரு டேபிள்ல இன்னொரு டேபிளுக்கு போறீங்க தானே. ஸோ இந்த டேபிள்ல இருந்து ரெண்டாவது டேபிளுக்கு போவீங்களா இருந்தால் அந்த டேபிளில் ஒரு பெருமானம் நீக்கப்படும். ஒரு டேபிள் அடுத்த டேபிளில் புதுசாக ஒரு பெருமானம் ஹெட் ஆகும். அதான் லீவிங் வேரியபிள் என்டரிங் வேரியபிளும். லீவ்னா விலகிறது, என்டரிங்னா உள்வாங்கப்படுறது. ஓகேவா? எது வெளியாக்கப்படும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ வேல்யூ வந்துச்சு தானே, அந்த பச்சை கலர் ஹைலைட் பண்ணியிருக்கோமே, ரைட். அதுக்கு நேராக முன்னுக்கு இருக்க S2 வந்து லீவிங் வேரியபிள். இது வந்து இந்த டேபிளோட வெளியில் போயிடும். அப்போ அடுத்த டேபிளில் வருமா? வராது. ஸோ நான் அடுத்த டேபிளில் டிலீட் பண்ணுறேன் அதை மட்டும். ஸோ எது என்டர் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 5க்கு மேலே இருக்க நேராக இருக்குதுன்னு மேலே எக்ஸ், அந்த எக்ஸ் வந்து புதுசாக என்டர் ஆக போகுது. ஸோ என்ன செய்கிறேன், அந்த இடத்துல எக்ஸை கொண்டு வந்து போடுறேன். எக்ஸுக்கான சிஜே வேல்யூ எவ்வளோ? 7. ஸோ 7ஐயும் கொண்டு வந்து போடுறேன். ஸோ பாருங்க, இதுதான் லீவிங் வேரியபிள் என்டரிங் வேரியபிள். ஸோ நான் விளங்குறதுக்காக இந்த இடத்துலையும் போடுறேன். ஸோ லீவிங் வேரியபிள் வந்து உங்களுக்கு S2, என்டரிங் வேரியபிள் வந்து எக்ஸ். ஓகேவா? ரைட். இது அவ்வளோத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முதல் டேபிள் வேலை முடிஞ்சு. இப்போ நீங்கள் செகண்ட் டேபிளுக்கு வரலாம். ஸோ பாருங்கள், இந்த 5 விஷயம் கண்டுபிடிச்சது ஓகேவான்னு சொல்லி. இது யாருக்கு விளங்காட்டி கேளுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பாடமாக்கி தான் ஆகணும், அடுத்தடுத்து என்னென்ன செய்யணும்னு சொல்லி. ஓகேவா? ரைட். இப்போ நான் அடுத்த டேபிளுக்கு வரேன். செகண்ட் டேபிளில் S1, X, S3. ஸோ 3ல இருக்க எதை நீங்கள் முதல் ஃபில் பண்ணுறதுன்ற ஒரு கேள்வி வரும் தானே. ஸோ நீங்கள் முதலாவது ஃபில் பண்ணணும். உங்களுக்கு மேலே வந்த கீ வேல்யூ வந்த அந்த ரோவை தான் ஃபில் பண்ணணும். எது கீ வேல்யூ? இது தானே, இந்த S2 தான் இந்த கீ வேல்யூ. நீங்கள் அந்த ரோவை தான் இந்த டேபிளில் ஃபில் பண்ணணும். ஓகேவா? அதை எப்படி ஃபில் பண்ணலான்னு சொன்னால் ஈஸியாக ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. இது கொடுத்துருக்க எல்லா நம்பர்ஸையும், அதாவது 5, 3, 2, 0, 1, 100, இந்த 0 அந்த அவ்வளோ நம்பர்ஸையும் உங்களோட கீ வேல்யூவால் பிரித்து விடணும். எது கீ வேல்யூ? 5 தான் கீ வேல்யூ. அந்த கீ வேல்யூவால் பிரித்து விட்ருங்க. ஸோ முதலாவது எப்படி பிரிப்பீங்க? 5. ஸோ 5 5ஆல் பிரிங்க 1. ரெண்டாவது 3. 3 எதால் பிரிக்கணும்? 5ஆல் பிரிக்கணும். அடுத்து 2. ஸோ இதை பிரிக்கணும் 5ஆல். ஸோ எப்பயும் தஸ்தில் போடாதீங்க, தஸ்தில் போட்டிங்கன்னா பிழைக்கும். ஸோ நீங்கள் வந்து பின்னமாக போடுங்க, ஃப்ராக்ஷனாக காட்டுங்க. ஸோ 3ன் கீழ் 5, 2ன் கீழ் 5. அடுத்து 0த்தை 5ஆல் பிரிக்கிறீங்க, 0த்தை 5ஆல் பிரித்தா 0. அடுத்து 1 5ஆல் பிரிக்கணும். ஸோ 1ன் கீழ் 5. அடுத்து 0த்தை 5ஆல் பிரிக்கணும், 0. கடைசியாக 100 நீங்கள் 5ஆல் பிரிக்கிறீங்க, 20. ஸோ எப்பயும் ரேஷியோ வந்து செய்யக்கூடாது. ரேஷியோ எப்போ செய்யணும்? அந்த கடைசியாக கீரோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் ரேஷியோ ஃபில் பண்ணணும், மற்ற நேரத்தில் ஃபில் பண்ணக்கூடாது. சரியா? நான் ரெக்கார்டிங்கும் போடுவேன், டவுட் இருக்குமா தான் நீங்கள் அந்த டைம்லேயே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம எக்ஸை ஃபில் பண்ணிட்டோம். ஸோ எப்பயும் என் ஒப்பீனியன் என்னென்னா, ஒரு புது டேபிளை நீங்கள் போட்ட பிறகு முதல்ல கண்டுபிடிப்பீங்க தான் அந்த பெருமானங்கள், ரைட். அதை வந்து ஒரு ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க, லைட்டாக உங்களுக்கு விளங்குற மாதிரி ஒரு ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் S1ஐயும் S3ஐயும் அடுத்து ஃபில் பண்ணணுமா இருந்தால் உங்களுக்கு இந்த எக்ஸோட பெருமானம் தேவை. ஸோ அதால் இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ எங்களுக்கு வந்து பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா 5 சமன்பாடுகள். ஸோ கன்ஃபியூஷன்லேயே மறந்துடுவோம். ஸோ எப்பயும் கண்டுபிடிக்கிறத இப்படி ஒரு ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இது வரைக்கும் பாருங்கள் விளங்கிடுச்சான்னு சொல்லி. இது விளங்கலை அப்படின்னா கேளுங்க, பட்ஜெட்டில் சரி போடுங்க. ஓகே, அப்போ நான் மூவ் பண்ணுறேன். அடுத்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த S1ஐயும் S3ஐயும் கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து இப்போ உங்களுக்கு கேள்வி இருக்கும், S1 மொதல் கண்டுபிடிக்கிறதா S3ஐ மொதல் கண்டுபிடிக்கிறதான்னு சொல்லி. ஸோ அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். ஸோ நீங்கள் S1ஐ மொதல் கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டி S3ஐயும் கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன செஞ்சுருக்கணும்? செய்கை வழிகள் காட்டணும். ஸோ நான் ஒர்க்கிங்ஸ்னு சொல்லி போடுறேன். பட் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக ஒரு கணக்கு செய்கிறதால ஒர்க்கிங்ஸ்லாம் போட்டு செய்யுங்க. மேபி நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கிங்ஸை குறைச்சிக்கலாம். ஸோ 0 வருமா இருந்தால் நான் பிறகு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ ஒர்க்கிங்ஸுக்குள்ள வந்து நான் என்ன செய்கிறேன், முதலாவது S1 செய்கிறேன். ஸோ நீங்கள் S3ஐயும் செய்யலாம், அது இஷ்யூ இல்லை. ஸோ நான் S1 கண்டுபிடிக்கிறேன்.
ஓகே, S1 கண்டுபிடிக்கிறேன். S1ல பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஒரு நம்பருமே இல்லை. அப்போ நம்ம S1க்கு நம்பர்ஸ் தேவை தானே, கண்டுபிடிக்கணும் மாதிரி தான். ஸோ நான் என்ன செய்கிறேன்னா S1க்கான நம்பர்ஸை முதல் டேபிளில் உள்ள S1 நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறேன். ஸோ 3 5 1 1 0 0 150. ஸோ அந்த நம்பர்ஸ் என்ன செய்கிறேன்னா இந்த இடத்துல எழுதுறேன். ஸோ 3லேருந்து 150 வரைக்கும் ரேஷியோ எடுக்கக்கூடாது, சொல்யூஷன் வரைக்கும் தான். ஸோ 3 5 1 1 0 0 150 இந்த நம்பர்ஸை எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த நம்பர்ஸ் எழுதினதுக்கு பிறகு செகண்ட் ரோல் என்ன செய்யுங்க, சமன். இங்கே நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கீங்க, நான் சொன்னது நான் ஹைலைட் பண்ணி வைக்க சொல்லி. ரைட், இந்த அவ்வளோ நம்பர்ஸையும் S1க்கான கீ வேல்யூவால் பெருக்கணும். ஸோ முதலாவது இந்த நம்பர் 1 தானே. ரைட், 1 நான் போடுறேன். இந்த 1 பெருக்கணும் S1க்கான கீ வேல்யூ. S1க்கான கீ வேல்யூன்னு சொன்னால் இந்த வட்டத்துக்குள்ளே இருக்குது தானே, அது 3 தான் கீ வேல்யூ. அதாவது 351 தான் கீ வேல்யூ. ஸோ S1க்கான கீ வேல்யூ இது, S1க்கான கீ வேல்யூ 3. ஸோ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், அப்போ இந்த அவ்வளோ நம்பர்ஸையும் 3ஆல் பெருக்கி பெருக்கி கீழே எழுதணும். ஸோ முதல்ல 1 தர 3, ரெண்டாவது வந்து நான் நேராக தான் எழுதுறேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே. ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ ரெண்டாவது 3 கீழ் 5. ஸோ 3 கீழ் 5 நான் பெருக்கிறேன் 3ஆல். அடுத்து 2 கீழ் 5 பெருக்கிறேன் 3ஆல். அடுத்து 0 பெருக்கிறேன் 3ஆல். அடுத்து 1 கீழ் 5 அதை பெருக்கிறேன் 3ஆல். அடுத்து 0 நான் பெருக்கிறேன் 3ஆல். அடுத்து 20 நான் பெருக்கிறேன் 3ஆல். ஸோ பாருங்க, அப்போ எனக்கு கொடுத்துருக்க எல்லா நம்பர்ஸையும் நான் 3ஆல் பெருக்கிட்டு கீழே எழுதியிருக்கேன். ஓகேவா? இன்னொன்று கவனிங்க, நான் லெஃப்டில் செய்கிறதால எனக்கு இன்னும் 1 4 கீழ் 5ன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ உங்களோட கால்குலேட்டரில் அப்படி வராது, உங்களுக்கு எக்யூரேட்டான ஆன்சர் தான் வரும். ஸோ எப்படி வந்திருக்கும், 5 9 9 கீழ் 5ன்னு சொல்லி இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். ஸோ எனக்கு வந்து லெஃப்டில் செய்கிறதால 1 4 கீழ் 5ன்னு வந்திருக்கு. ஸோ நீங்கள் காப்பி பண்ணினாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து அலகு பின்னத்தில் வந்திருக்கு. ஸோ 1 4 கீழ் 5ன்னு சொல்லி. ஸோ நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 9 கீழ் 5ன்னு வந்திருக்கும். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் இது ரெண்டையும் கண்டுபிடிச்ச பிறகு ஒரு கோடு அடிச்சுட்டு 1லேருந்து 1 கழிச்சுக்கோங்க. ஸோ 3 - 3 0. ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், கழிக்கணும். ஸோ எப்பயும் தசத்தில் போடாதீங்க, பின்னத்திலே போடுங்க. தசத்தில் போடுங்கன்னா 2 3 டேபிள் போகும்போது அதே நம்பரை நீங்கள் அடுத்தடுத்து பிரதியிடும்போது தசங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ ஃப்ராக்ஷனாக போட்டிங்கன்னா பிரச்சனை வராது. ஓகேவா? பாருங்கள், S1 கண்டுபிடிச்சது ஓகேவான்னு சொல்லி எல்லாருக்கும். ஸோ இதுவும் விளங்கலை அப்படின்னா அடுத்து நான் S3 கண்டுபிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா? ரைட், முதல் S3 கண்டுபிடிக்கணுமா இருந்தால் S3க்கான நம்பர்ஸ் நமக்கு தேவை. ஸோ S3க்கான நம்பர்ஸ் இந்த டேபிளில் இல்லை. ஸோ நான் என்ன செய்கிறேன், S3க்கு போன டேபிளில் உள்ள எல்லா நம்பர்ஸையும் எடுக்கிறேன். ஸோ 1 2 1 0 0 1 160. ஸோ அவ்வளோ நம்பர்ஸையும் நான் என்ன செய்கிறேன்னா இங்கே எழுதுறேன். ஓகேவா? எழுதினதுக்கு பிறகு அடுத்த லைனில் என்ன செய்யணும், ஆல்ரெடி ஹைலைட் பண்ணி வச்சுருக்கீங்க தானே இந்த நம்பர்ஸ். ரைட், இது அவ்வளோ நம்பர்ஸையும் S3க்கான கீ வேல்யூவால் பெருக்கணும். இப்போ S3க்கான கீ வேல்யூ எது, இதுதான் 1 தான் S3க்கான கீ வேல்யூ. ஸோ கீ வேல்யூன்னு சொல்லும்போது இந்த வட்டத்தை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது. ஸோ S1க்கான கீ வேல்யூ 3, S2க்கான கீ வேல்யூ 5, S3க்கான கீ வேல்யூ 1. அப்போ S3க்கான கீ வேல்யூ எது, 1. ஸோ நீங்கள் கொடுத்துருக்க எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்கணும், நீங்கள் 1ஆல் பெருக்கணும். ஸோ 1ஆல் பெருக்கணிங்கன்னா அதே ஆன்சர் தானே வரும். அது இங்கே வந்திருக்க எல்லா ஆன்சரும் தான் அப்படியே கீழே வரும். ஸோ இதனால் ட்ரிக்ஸ் மாதிரி ஈஸியாக செய்யணும் மாதிரி இருந்தால் நீங்கள் பார்த்துக்கணும். 1 0னா ஒரு மாதிரி இருந்தால் நீங்கள் பெருக்கிக்கிட்டு இருக்க தேவையில்ல, நீங்கள் டிரெக்டாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இல்லை 1லேருந்து 1 கழிப்போம். ஸோ 1லேருந்து 1 கழிப்பீங்கன்னா 0, கடைசி ஆன்சர் 140 வரைக்கும் வருது. ஸோ பாருங்கள், S1ம் S3யும் கண்டுபிடிச்சது ஓகேவான்னு சொல்லி. ஸோ நீங்கள் ஒன்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு இப்போ நீங்கள் ஃபில் பண்ணலாம், S1ஐயும் S3ஐயும் ஃபில் பண்ணுங்க. ஸோ முதலாவது S1 0, அடுத்து 3 1 கீழ் 5. ஸோ உங்களுக்கு 9 கீழ் 5 இருக்கும். -1 கீழ் 5, கடைசி 90. அடுத்து S3ஐ ஃபில் பண்ணுவோம். S3ஐ ஃபில் பண்ண மாதிரி இருந்தால் 0, கடைசி சொல்யூஷன் 140 வரைக்கும் வரும். பாருங்கள், இது 3 கண்டுபிடிச்சது ஓகேவான்னு சொல்லி.
ஸோ இப்போ நீங்கள் விளங்கிங்க ஐடியா அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு நீங்கள் பொறுமையாக உட்காந்து செய்து பார்த்தீங்கன்னா சரி. ஸோ மெயினாக மேனேஜ்மெண்ட் சயின்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் கால்குலேட்டர் ஸ்பீடாக யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகிக்கோங்க. ஸோ பிழையாகவும் செய்யக்கூடாது, சரியாக ஸ்பீடாகவும் செய்யணும். ஓகே ரைட். அடுத்து நீங்கள் செட் ஜே வேல்யூ கண்டுபிடிக்கணுமா இருந்தால் இது மூணுக்கு ஒரு லைன் ஒன்று அடிச்சுக்கோங்க, ஒரு கோடு ஒன்று அடிச்சுட்டு செட் ஜே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கே நீங்கள் ஒரு ட்ரிக் சொல்லி தரேன் பாருங்கள். செட் ஜே வேல்யூனா என்ன? இங்கே இருக்க சிஜே வேல்யூ இது பக்கத்தில் இருக்க பெருமானங்களோட பெருக்கப்படும், திரும்ப கூட்டுப்படும். இந்த பெருமானம் இதோட பெருக்கப்படுறதோட கூட்டுப்படும், இந்த பெருமானம் இதோட பெருக்கப்படுறதோட. சரியா? அப்போ இங்கே 0ன்னு ஒரு மாதிரி தான் நீங்கள் என்ன சேர்த்தல இந்த ரோவை நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த ரோ எப்படி பெருக்கினாலும் 0 ஆயிடும். அப்போ இங்கே ஒரு 0 இருக்குது தானே, ஸோ நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ண தேவையில்ல. அப்போ இங்கே ஏல மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், இதால் பெருக்கி பெருக்கி கீழே போடணும். ஸோ இதுக்கு நீங்கள் ஈக்குவேஷன் போடுவீங்களா இருந்தால் உங்களோட கால்குலேட்டரில் பிரேக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா கால்குலேட்டர்லையும் இல்லை, அன்றைக்கி நான் குரூப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு கால்குலேட்டர் ஒன்று. ஸோ அந்த கால்குலேட்டர் தான் நான் யூஸ் பண்ணது. ஸோ அது மேபி யார் யூஸ் பண்ணீங்களா இருந்தால் பிரேக்கெட் ஓப்பன் பண்ணி செய்வீங்களா இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ முதல்ல அது 0, அதுக்கு பிறகு இந்த 0 பெருக்கணும். பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு சக அது பிரேக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். 7 தர 1 பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு சக பிரேக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு 0 தர 0 பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர். அதே மாதிரி அடுத்ததுக்கும் செய்யணும். பாருங்க, முதல் 0 3 1 கீழ் 5, அடுத்து 7 3 கீழ் 5, அடுத்து 0 1 2 கீழ் 5. ஸோ அதே மாதிரி என்ன செஞ்சுருக்கணும், நீங்கள் சொல்யூஷன் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், செட்ஜே நம்பர் இப்படி தான். அதுக்கு பிறகு சிஜே மைனஸ் செட்ஜே. ஸோ சிஜே தெரியும் மேலே இருக்க ரோ, செட்ஜே இந்த ரோ. ஸோ 1லேருந்து 1 கழிக்கணும். ஸோ 7லேருந்து 7 போகும் வந்து 0. ஸோ கடைசி சொல்யூஷன் லைனுக்கு முதல் லைன் வரைக்கும் செய்யணும். ஸோ கடைசி சொல்யூஷன் லைனை நீங்கள் டேஷ் பண்ணி விட்டுருங்க. ஸோ பாருங்கள், இந்த டேபிள் செகண்ட் டேபிள் வரைக்கும் விளங்கிடுச்சான்னு சொல்லி பாருங்கள். டவுட் இருக்குமா தான் கேளுங்க. நான் இதுக்கு பிறகு கொஞ்சம் ஸ்பீடாக தான் செய்வேன். ஃபாலோ பண்ணுறவங்க ஓகே, அப்படியே நான் பிடிஎஃப் போட்டு விடுவேன், நீங்கள் அப்புறம் ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஓகே வரணும், எனக்கு செட்டில் போடுங்க பார்ப்போம் யாருக்கு விளங்கலான்னு பார்ப்போம். நல்லா கிளியராக இருந்தால் மட்டும் செட்டில் ஓகேன்னு போடுங்க. சாரி, எனக்கு இங்கே பவர் கட், நான் காய்க்கிறது விளங்காட்டி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சரியா? ஓகே, நம்ம அப்போ அடுத்து மூவ் பண்ணுவோம். ஸோ செகண்ட் டேபிளில் இருக்கும். செகண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா சிஜே மைனஸ் செட்ஜே வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும், புது டேபிள் போகணுமா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ புது டேபிள் போகணுமா இருந்தால் என்ன ரூல், இந்த ரூலுக்கு வாங்க. சிஜே மைனஸ் செட்ஜே வச்சு அந்த ரூலை வச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு 0 இருக்குது, மறை நம்பரும் இருக்குது, பட் ஒரு பாசிட்டிவ் நம்பரும் இருக்குது. ஸோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்குமா இருந்தால் உங்களுக்கு என்ன தெரியுது, ஓகே அப்போ அடுத்த டேபிள் நீங்கள் கண்டிப்பாக போகணும். அப்போ அப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது நீங்கள் டேபிள் 3 போட்டுக்கோங்க. சரியா? நான் ஆல்ரெடி பிடிஎஃப் போடுவேன். ஸோ நான் செய்கிறத பாருங்கள், டவுட்டுன்னா கேளுங்க, நான் அப்புறம் நீங்கள் செய்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் அடுத்த டேபிள் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் டேபிள் 3
ஓகே, டேபிள் 3 போட்டுட்டீங்களா? ஓகே, டேபிள் 3 ஃபில் பண்ணும் அது எத்தனை விஷயம் கண்டுபிடிக்கணும்? 5 விஷயம் கண்டுபிடிக்கணும். ஸோ சேம் திங்ஸ் தான். ஸோ கீ காலம், கீ ரோ, கீ வேல்யூ, லீவிங் வேரியபிள், என்டரிங் வேரியபிள். ஓகே, முதலாவது என்ன செஞ்சுருக்கணும்? சிஜே மைனஸ் செட்ஜில் மேக்ஸிமம் நம்பர் எடுக்கணும். ஸோ 4 4 5. ஸோ இது வந்து மேக்ஸிமம் நம்பர். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? இதை உங்களுடைய கீ காலம்னு சொல்லி காட்டணும். ஓகேவா? ரைட். அப்போ இது மூணையும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? இது ஹைலைட் பண்ணுறது எல்லாம் மாற்றிடுறேன். இது மூணுக்கும் சேர்த்து ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு ப்ளூ கலர்லாம் ஹைலைட் பண்ணி விட்டுறேன். அதை நீங்கள் இப்படி வட்டம் போட்டுருங்க. இந்த வட்டம் போட்டால் எனக்கு செலக்ட் பண்ணுறது கஷ்டம் 5. ஸோ அதால் நான் இப்படி ஹைலைட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் என்ன செய்யுங்க, பென்சிலால் இந்த மூணுக்கும் ஒரு வட்டம் போடுங்க. ஓகேவா? வட்டம் போட்ட பிறகு ரேஷியோ ஃபில் பண்ண வரணும். ஸோ அப்போ மட்டும் தான் நீங்கள் ரேஷியோ ஃபில் பண்ணணும். ஸோ முதலாவது 90 டிவைடட் பை 3/1/5. ஸோ அதே மாதிரி இது மூண்டையும் பிரிங்க. ஸோ இப்போ ரேஷியோ வந்து பின்னத்தில் தான் போடணும்னு சொல்லி இல்லை, நீங்கள் தஸ்திலையும் போட்டு பார்க்கலாம். ஏன்னா இது குறைவான நம்பர் தான் எடுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் தஸ்தில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் 28 தான் குறைவான நம்பர். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க சொல்யூஷன் என்ன செஞ்சுருக்கோங்க, ஹைலைட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் கீ கோலம்னு சொல்லி போடணும். ஸோ கீ ரோன்னு சொல்லி போடணும். ஓகேவா? இப்போ கீ கோலமும் கீ ரோவும் கட் ஆகிற இடம் வந்து கீ வேல்யூ தானே. ஸோ மறுபடியும் நான் இதை அவ்வளோத்தையும் என்ன செய்கிறேன், ப்ளூ கலராக போடுறேன். ஸோ நீங்கள் இதை அவ்வளோத்துக்கு ஒரு வட்டம் போட்டிருப்பீங்க. இரண்டு கட் ஆகிற இடம் வந்து கீ வேல்யூவாக இருக்கும். அதாவது 3/1/5. நீங்கள் செய்திருப்பீங்கன்னா 15 16/5ன்னு சொல்லி வந்திருக்கும். இப்போ 16/5 வந்து உங்களோட கீ வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம என்ன செய்வோம், எதை மொதல் ஃபில் பண்ணணும்? உங்களுடைய S1 தான் ஃபில் பண்ணணும். ஸோ மொதல் 3 விஷயம் கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்து லீவிங் வேரியபிளும் என்டரிங் வேரியபிளும் கண்டுபிடிக்கணும். இதில் எது லீவிங் வேரியபிள்? இங்கே பார்த்தீங்கன்னா S1 வந்து லீவிங் வேரியபிள். ஸோ S1 நான் என்ன செய்கிறேன், டிலீட் பண்ணுறேன். ஸோ S1க்கு பதில் எது போடுவீங்க? அதுக்கு மேலே இருக்க Y கொண்டு வந்து போடுவீங்க. ஸோ Y அதுக்கான பெருமானம், Yக்கான பெருமானம் 5. ஓகேவா? அப்போ இங்கே நீங்கள் மாற்றிக்கோங்க. S1 வந்து உங்களுடைய லீவிங் வேரியபிள், என்டரிங் வேரியபிள் வந்து Y. ஓகேவா? அப்போ முதல் நீங்கள் எதை ஃபில் பண்ணணும்? உங்களுடைய கீ வேல்யூவை தான் ஃபில் பண்ணணும். அப்போ முதலாவது 0 டிவைடட் பை 16/5. ஹலோ, சொல்லுங்கண்ணா, விளங்குது. இப்போ விளங்குதா? சாரி, பவர் கட். ஸோ அதால தான் இங்கே கவரேஜ் இஷ்யூ. ஓகே, நான் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் போட்டு விடுறேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் பவர் கட்டால் கதைக்கிறது விளங்குமோ தெரியல. சரி. அப்போ முதலாவது நீங்கள் ஒய் ரோ ஃபில் பண்ணணும். ஸோ எப்படி ஃபில் பண்ணுவீங்க? இந்த ரோ வந்து இல்லாட்டி கீ வேல்யூவால் பிரிப்பீங்க. ஸோ கீ வேல்யூவால் பிரிப்பீங்களா இருந்தால் ஸோ 0 ஒரு சொல்யூஷன் லைன் வரைக்கும் 28/1/8 சொல்லி வரும். சரி, அது இங்கே இருக்க எல்லாத்தையும் நீங்கள் கீ வேல்யூவால் பிரிப்பீங்க. அடுத்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? எக்ஸையும் S3யும் கண்டுபிடிக்கணும். எக்ஸையும் S3யும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒர்க்கிங்ஸுக்கு வரும். ஸோ ஒர்க்கிங்ஸ் நான் முதலாவது எக்ஸை கண்டுபிடிக்கிறேன். ஸோ எக்ஸை கண்டுபிடிக்கிறோம்னா எக்ஸுக்கான பெருமானங்கள் தேவை. ஸோ இந்த டேபிள் எக்ஸுக்கான பெருமானங்கள் இல்லை. ஸோ என்ன செய்கிறேன்னா முதல் டேபிள்லேருந்து எக்ஸுக்கான பெருமானங்கள் எடுக்கிறேன். சரியா? அப்போ 1லேருந்து 20 வரைக்கும் எழுதியிருக்கேன். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, மறுபடியும் என்ன செய்யணும்? முதல் நீங்கள் கண்டுபிடிச்ச பெருமானங்கள், அதாவது வயத்தனை முதல் கண்டுபிடிச்சிங்க இந்த டேபிளில். ரைட். இந்த பெருமானங்கள் எல்லாத்தையும் எக்ஸுக்கான கீ வேல்யூவால் பெருக்கணும். ஸோ எக்ஸுக்கான கீ வேல்யூ எது? 3/5 தான் எக்ஸுக்கான கீ வேல்யூ.
ஸோ இங்கே இருக்க எல்லா நம்பரையும் 3/5 நான் என்ன செய்கிறேன், பெருக்கிறேன். ஸோ 3/5 பெருக்கிட்டு 1லேருந்து 1 கழிப்போம். ஸோ 1 மைனஸ் 0. ஓகேவா, ரைட். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது S3. S3க்கான பெருமானங்கள் முதல் டேபிள்லேருந்து எடுப்போம். ஸோ 0லேருந்து 140 வரைக்கும் என்ன செஞ்சுருக்கணும், எழுதி எடுக்கணும். ஸோ 0லேருந்து 140 வரைக்கும் நான் இன்னும் போடுறேன். அதுக்கு பிறகு முத கண்டுபிடிச்சிருக்க இந்த எல்லா நம்பர்ஸையும் பெருக்கணும். S3க்கான கீ வேல்யூ. S3க்கான கீ வேல்யூ எது? S3க்கான கீ வேல்யூ 1 2/5. அதாவது 7/5ன்னு வந்திருக்கும் உங்களுக்கு ஆன்சர். ஸோ 7/5 என்ன செஞ்சுருக்கணும், பெருக்கும். ஸோ 0லிருந்து 39 3/8ன்னு சொல்லி வருது. ஸோ 1லேருந்து 1 கழிப்போம். 0 மைனஸ் 0. ஸோ கழிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் வரும். சரியா, இதை நம்ம என்ன செய்வோம், கொண்டு வந்து எக்ஸுக்காகவும் S3க்காகவும் பெருக்குவோம். 0 1. ஸோ பெருக்கிட்டு மறுபடியும் ZJ வேல்யூ கண்டுபிடிக்கணும். பாருங்க, ZJ வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? bracket ஓப்பன் பண்ணிட்டு 5 தர 0 bracket க்ளோஸ் ப்ளஸ் bracket ஓப்பன் 7 தர 1 bracket க்ளோஸ் ப்ளஸ் 0 தர 0. ஸோ 0 வருமா தான் நீங்கள் அந்த ரோவை ஃபில் அப்படின்னு நீங்கள் பெருக்க தேவையில்லை. சரியா, பெருமானம் இருக்கிறத மட்டும் பெருக்குங்க. அடுத்து CJ மைனஸ் ZJ